நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் சாமுவேலோடே இருந்தார். கர்த்தர் சாமுவேலோடு இருந்து சொன்ன அத்தனை காரியங்களையும் ஒன்று கூட தவறாமல் நிறைவேற்றினார் என்ற வார்த்தையாகும். இந்த நாளின் காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில் கூட அநேக சூழ்நிலைமைகளிலே அநேக நேரங்களிலே ஆண்டவர் அநேக வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கலாம். இந்த வார்த்தைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி பலதரப்பட்ட கேள்விக்குறிகளோடு நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு இருப்பாரே, ஆனால் அவர் நிச்சயமாய் நமக்காக சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் ஒன்று கூட தவறாமல் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவர் இந்த காலை வேளையில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, சாமுவேலோடு இருந்து ஒரு சின்ன சாமுவேலோடு இருந்து ஏலியுடைய குடும்பத்தை பற்றி சொன்ன அத்தனை காரியங்களையும் பாருங்க, அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட வீணாய் போகவில்லையா, ஒன்று கூட தரையிலே விழுந்து விடவில்லையா, எல்லாவற்றையும் கர்த்தர் சரியான நேரத்துல நிறைவேற்றினா. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வில் கூட ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு தந்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும் நமக்காக தந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதிகமா இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு தந்தீங்களே, இதை நிறைவேற்றுங்கப்பா என்று சொல்லி இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்ய அவருடைய பிரசனம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதை இந்த நாள் முழுவதிலும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நடத்துவா. பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, 2வது அதிகாரத்திலேயுமே நாம் பார்க்கும்போது ஏலியுடைய குடும்பத்தாருடைய பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் 2 பேரும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த போது ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தருடைய வார்த்தையை அங்கே சொல்லுகிறா. இந்த பிள்ளைகள் இப்படியெல்லாம் பாவம் செய்கிறபடினாலே கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு பேசினார். ஆனா எந்த ஒரு மாற்றமும் உண்டாகல. ஓப்னி பினகாஸ் அவருடைய வாழ்வில எந்த ஒரு மாற்றமும் உண்டாகல. ஏலி ஒரு கர்த்தருடைய ஆசாரியர் தான், ஆனா கர்த்தருக்காக நியாயாதிபதியாய் நின்று இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தவர் தான். ஆனா அவருடைய பிள்ளைகள் ஒழுங்காக இல்லாதது நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் அவருடைய குடும்பத்தின் மேலே இருந்தது. பிரியமானவர்களே, இப்பொழுது சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அந்த சூழ்நிலைமையிலே கர்த்தர் சாமுவேலை எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, அபூர்வமாய் கேட்கக்கூடாது காணக்கூடாததுமாய் இருந்தது. அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிரத்யட்சமான தரிசனம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தர் சாமுவேலை தெரிந்து கொண்டு சாமுவேலுக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சாமுவேலுக்கு வார்த்தையை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளிலே சாமுவேலும் ஏலியும் தங்களுடைய ஸ்தானங்களிலே படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார், 4 முறை கூப்பிட்டார். அன்பானவர்களே, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். 3 முறை கூப்பிடும் போதும் சாமுவேலுக்கு கர்த்தர் தான் கூப்பிடுகிறார் என்று தெரியாது. பிரியமானவர்களே, ஏலிதான் நம்மை கூப்பிடுகிறாரோ என்று நினைத்து ஓடி போயார். இதோ இருக்கிறேன் அடியேன் என்று சொல்லி அவரிடத்துல ஓடி போய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் 3 முறையும். அப்பொழுது ஏலி கூப்பிடாமலே இந்த பையன் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கிறாரே, ஆண்டவர் தான் நிச்சயமாக கூப்பிட்டு இருப்பார் என்று சொல்லி 3வது முறை அவரிடத்துல வரும்போது ஏலிக்கு புரிஞ்சிச்சு, கர்த்தர் தான் சாமுவேலை கூப்பிடுகிறார், கர்த்தர் தான் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்பதை சாமுவேல் அறிந்தபோது ஏலி அறிந்தபோது ஏலி சாமுவேலிடம், இனி உன்னை கூப்பிட்டார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று என்று சொல்லுகிறார்.
அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே 4வது முறை கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்ட போது, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட போது, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் தன்னை முழுவதுமாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா. ஒரு சின்ன பையன்தான். ஆனா அந்த சின்ன பாத்திரத்தை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் பாருங்க. அவ அவ அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் ஏலியுடைய குடும்பத்துல அவருடைய பிள்ளைகள் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு அறிவிக்கிறார். இந்த ஏலியின் குடும்பத்துக்கு நான் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சொல்லி நான் ஏற்கனவே அறிவித்திருந்தேன். ஆனா அவருடைய பிள்ளைகளை அவன் சரியாக தண்டித்து திருத்தவில்லை. ஆகவே மறுபடியும் நான் அவர்களுடைய குடும்பத்துக்கு, நான் அவங்க செய்கிற அக்கிரமத்துக்காக நான் நான் அவர்கள் மேல நான் கடிந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்தா. விடிய காலம் வரைக்கும் ஏலிக்கு தெரிந்து விட்டது கர்த்தர் சாமுவேலை அழைக்கிறார், ஏதோ சாமுவேலோடு பேசுகிறார் என்பதை ஏலி அறிந்து கொண்டா. ஆனாலும் பாருங்க, ஏலி காலையில எழும்பின உடனே ஓடி போய், ஆனா சாமுவேல் பயந்தார். அந்த தரிசனத்தை ஏலிக்கு சொல்ல பயந்தார். என்ன நடக்குமோ, இதை இப்படி சொன்னா என்ன நினைப்பாரோ ஏலி என்று. ஏன்னா அவர் வயது முதிர்ந்தவர், இவனோ சிறு பிள்ளை ஆண்டா. அப்பொழுது ஏலி பாருங்க சாமுவேலை பார்த்து, என் மகனே, நீ கர்த்தர் சொன்னதை என்னிடத்துல மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்துல என்ன சொன்னாரோ அது அப்படியேன்னுட்டு சொல்லிருன்னு சொன்னாரு. அப்பொழுது சாமுவேல் எல்லாவற்றையும் அவருக்கு அறிவித்தா. அப்பொழுது ஏலி சொன்ன ஒரே வார்த்தை, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஏன்னா ஏலியால கூட அவருடைய பிள்ளைகளை பாவத்தில் இருந்து நிறுத்த முடியல. அவ்வளவு ஒரு அக்கிரமங்களை செய்கிறவர்களாயிருந்தார்கள். ஆகவே அவர் சொல்லிட்டாரு, ஏலி அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி சொன்னார். அதன்படியே பாருங்க, சாமுவேல் வளர்ந்து பெரியவராய் மாறிவிட்டார். கர்த்தர் அவனுடனே இருந்தா. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து விடவில்லை, விழுந்து போக செய்யவில்லை. சாமுவேலிடம் சொன்ன அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற சித்தமானார். பிரியமானவர்களே, அடுத்த அதிகாரத்துல நாம் தியானிக்கும் போது இந்த வார்த்தைகளை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கலாம். சாமுவேல் பாருங்க, தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல, சகல இஸ்ரவேலுக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்கிற பெயர் புகழ் பெற்று விளங்கினது. ஏன் தெரியுமா? கர்த்தர் சாமுவேலோடே இருந்தார். கர்த்தர் சாமுவேலோடே இருந்து தரிசனங்களை கொடுத்தார், கொடுத்து நடத்தினார். அன்பானவர்களே, எந்த பிள்ளை கர்த்தரோடு இசைந்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார். அந்த வார்த்தைகள், தரிசனங்கள் அத்தனையும் அவர் ஒன்று கூட வீணாகாதபடி அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, வேதத்திலே ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று வார்த்தை சொல்கிறது. ஆண்டுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. அது வெறுமையாய் திரும்பாது, அது விரும்பினதை செய்து ஆண்டவர் என்ன காரியம் செய்யணும் சித்தமா இருக்கிறார் அத்தனையும் அது செய்து முடிக்கும். இந்த காலை வேளையிலே நமக்காக கர்த்தர் தந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றுவார். சாமுவேலுக்கு கர்த்தர் தரிசனத்தின் மூலமாய் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்ற சித்தமானார், நிறைவேற்றினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அன்பானவர்களை, யாக்கோபை குறித்து பார்க்கும்போது யாக்கோபு 28வது அதிகாரத்திலே ஒரு நாளிலே யாக்கோபு தனித்து விடப்பட்டவனாய் தன்னுடைய மாமனாய் லாபானுடைய வீட்டுக்கு கடந்து செல்லும் போது சுற்றிலும் இருட்டு, என்ன செய்வோம் தெரியல. சரியா மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு பாதை தெரியல, வழியில என்ன நடக்கும்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. வெறும் கோலும் கையுமாய் புறப்பட்டு செல்கிறான். அன்பானவர்களே, அவனுக்கு நித்திரை வந்தபோது ஒரு கல்லை தனக்கு தலைகணையாக வைத்து அவன் நித்திரை பண்ணும்போது அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம் உண்டானது. பிரியமானவர்களே,
கர்த்தர் அவனுக்கு அங்கே ராத்திரியிலே கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அங்கே ஒரு ஏணி வானத்திலும் இருந்து வானத்துக்கும் பூமிக்கும் இடையே வைக்கப்பட்டு தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருப்பதை யாக்கோபு கண்டார். அந்த ஏணியின் உச்சியிலே இருந்து கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை என்று வார்த்தை சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று வார்த்தை சொன்னார். அன்பானவர்களே, அந்த நித்திரை தெளிந்து எழும்பின உடனே ஆண்டவர் தன்னோடு பேசின அந்த வார்த்தையை யாக்கோபு அறிந்து கொண்டான். இது உண்மையாகவே கர்த்தர் தங்குகிற இடம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். யாக்கோபுடைய வாழ்வை நாம் தியானிக்கும் போது யாக்கோபை கர்த்தர் வெறுமையாய் விடவில்லை. பிரியமானவர்கள், என்னென்னலாம் சொன்னாரோ அத்தனையும் யாக்கோபுடைய வாழ்வில் நிறைவேற்றினார். அவனை கைவிடாமல் மறுபடியும் அந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணினார். இந்த காலை வேளையிலே என் வாழ்விலே என் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுமா என்று கேள்விக்குறியோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக சொன்ன அத்தனை வாக்குகளையும் வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு விதத்திலே அவர் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவா. அவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை தாரு, சொப்பனத்தை தாரு, எனக்கு சொன்ன வார்த்தைகளை தரிசனங்களின் மூலமாய் சொப்பனங்களின் மூலமா எனக்கு காண்பித்தரலும்ப்பா, உறுதிப்படுத்தி அருளப்பா, எனக்கு நிறைவேற்றி அருளுங்கப்பா என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளிலே நமக்கு அவர் தந்த அத்தனை வார்த்தைகளையும் நிறைவேற்றுவார். சாமுவேலுக்கு நிறைவேற்றினார், யாக்கோபுக்கு நிறைவேற்றினார் அல்லவா, நமக்கும் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்விலும் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி நம்மை பாதை காட்டி வழி நடத்தி நம்முடைய காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.